இவைகள் எனக்கு சொந்தம், இவைகள்லாம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குன்னு அறிந்து விசுவாசத்து ஃபார்வர்ட் ஆகி போகிற மக்கள். நீங்க அப்படிப்பட்ட ஆளா, குறை சொல்ற ஆளாக முறுமுறுக்கிற ஆளா இல்லாமல், இவைகள்லாம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, இவைகள் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று விசுவாசித்து ஃபார்வர்ட் ஆகணும். தேவன் கொடுத்த சுதந்திரம் எல்லாம் சுதந்திரிப்பது ரெண்டு முக்கியமான காரியம். முதல் காரியம், தேவன் தன்னுடைய கிருபையினாலே என்னெல்லாம் எனக்கு ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார் அதை அறியணும். அதான் முதல் காரியம். தேவனுடைய கிருபையினாலே இரக்கத்தினாலே எனக்கு என்னெல்லாம் ஆஃபர் பண்ணியிருக்கிறார் அதை அறியணும். அது முதல் காரியம். ரெண்டாவது காரியம், எதை ஆஃபர் பண்ணியிருக்கிறாரோ அதை நான் சுதந்திரிக்கணும். ரெண்டு முக்கியமான காரியம். முதல்ல என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறது அறியணும். ரெண்டாவது காரியம், கொடுக்கப்பட்டதை பெறணும். ஆனால் சபையில் அப்படி சொல்லி கொடுக்கல. கர்த்தர் சிலரை பணக்காரனாக்குறார், சிலரை ஏழையாக்குறார், சிலரை அறிவாளியாக படைக்கிறார், சிலரை மதியீனமாக படைக்கிறார், சிலரை ஞானியாய் படைக்கிறார், சில முட்டாளாக படைக்கிறார். கர்த்தர் சிலரை சுகமாக்குறார், சிலரை சுகமாக்க மாட்டார். எல்லாம் இறைவன் சித்தம். மக்கள் சொல்றாங்க, நாய்க்கு அளந்து வச்ச மாதிரி அவனுக்கு அளந்து வச்சிருக்காரு இல்லையா? கர்த்தர் பாரபட்சம் உள்ளவர் அல்லவே இருக்கு. இது எந்த எக்ஸ்ட்ரீமா கொண்டு போயிட்டாங்கன்னா, கர்த்தர் சிலர் சுகத்தை கொடுக்குறா, சில சுகம் கொடுப்பது கிடையாது. அப்படி எந்த எக்ஸ்ட்ரீம் கொண்டு போனாங்கன்னா, ரட்சிப்பு கூட எல்லாரும் கிடையாதுட்டாங்க. எவனை கர்த்தர் முன் குறிச்சிருக்கிறா அவன் ரட்சிக்கப்படுவான். இவன் ரட்சிக்கப்படணும் கர்த்தர் முன் குறிச்சிருக்கா, ரட்சிக்கப்படுவான். இவன் நரகம் போடணும் கர்த்தர் முன் குறிச்சிருந்தாருன்னா அவன் நரகம் போவான். எல்லாரும் ரட்சிக்கப்படுவது இறைவன் சித்தம் இல்லை. என்கிட்ட ஒருத்தர் சொன்னாரு, ரட்சிப்புன்னு ஒரு பொழுது எல்லாருமே ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறியும் அறிவை அடையவும் அவர் சித்தமா இருக்கிற. ஒரு மனுஷன் கூட கெட்டு போக கூடாதுங்க. எல்லாமே இறைவன் கர்த்தர் தான் இருக்கா? எல்லாமே அவருடைய கிருபை மட்டும்தானா? கிருபைக்கு நீங்க கொடுக்கிற ரெஸ்பான்ஸ், கிருபை வந்து ரட்சிப்பை ஆஃபர் பண்ணுது, சுகத்தை ஆஃபர் பண்ணுது, நன்மை ஆஃபர் பண்ணுது. எல்லாவற்றுக்கும் மேலாக தெரிந்து கொள்ளக்கூடிய எபிலிட்டின்னு ஒன்று உங்களுக்கு கர்த்தர் கொடுத்தாரு, சித்தம் கொள்ளக்கூடிய ஆற்றல் கொடுத்தாரு. நீ இதை சித்தம் கொண்டு இது என் வாழ்க்கையில வர வேண்டும் என்று நீங்க தீர்மானிச்சீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்க்கையில் வரும். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு சுதந்திரமானது நமக்கு வரும்படி அது கிருபையினால் உண்டாகி விசுவாசத்தினாலே உண்டாகிறது. விசுவாசத்தில் உண்டாகல, கிருபையில உண்டாகுது. அது என்ன கேட்டு உண்டாகல, அது உண்டாகுது. இவன் எனக்கு உண்டாயிருக்கும் அறிந்த உடனே நான் கரை நீட்டுறேன். எபேசியர் 1:3 சொல்லுகிறார், உன்னதங்களில் ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதத்தால் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். 1 கொரிந்தியர் சொல்ல எல்லாம் உங்களுடையதேங்கிறாரு. இதெல்லாம் உங்களுடையது. அது எனக்கு என்ன கொடுக்கப்பட்டது முதல்ல தெரியணும். கொலோசியர்ல எபேசியர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிறார். 2 ஜெபத்திலும் கன்சிஸ்டன்ஸ் இருக்கு, ஒரு உறுதித்தன்மை இருக்கு, ஸ்திரத்தன்மை இருக்கு. இவைகளெல்லாம் உடைய ஜனங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர் ஜெபிக்கவே இல்லை. வாசிங்களே எபேசியர் 1ஆம் அதிகாரம் வாங்க. எபேசியர் 1:18 இருந்து, தாம் நம்மை அழைத்ததினாலே நமக்கு உண்டாயிருக்கிற நம்பிக்கை இன்னதென்றும், பரிசுத்தவான்களிடத்தில் நமக்கு உண்டாயிருக்கிற சுதந்திரத்தினுடைய மகிமையின் ஐஸ்வர்யம் இன்னதென்றும், தாம் கிறிஸ்துவை மரித்துறந்து எழுப்பிய அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமையின்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் காமிக்கும் தம்முடைய வல்லமையின் மகா மேன்மையான மகத்துவம் இன்னதென்றும் நீங்கள் அறியும்படிக்கு அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்ணில் கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். என்ன கொடுத்திருக்கிறோம் அதை அறிய வேண்டும் என்று. எதுக்கு வேண்டன்னா, உங்களுக்கு என்ன கொடுத்திருக்கிறா, என்ன அருளப்பட்டிருக்கிறதை அறியும்படியாக மனக்கண்கள் பிரகாசிக்கப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்றேன். கர்த்தர் ரட்சிப்பை கொடுத்திருக்கிறார், சுகத்தை கொடுத்திருக்கிறார், தீர்க்காயுசை கொடுத்திருக்கிறார், நிறைவாக வாழக்கூடிய வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இவெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கும் போது அறியணும். அறிஞ்சிட்டு ஆமாங்க அப்படி சொல்லக்கூடாது. அதை சுதந்திரிக்கிற மோடுக்கு போயிடணும். சுதந்திரிக்கணும், யுத்தம் பண்ண வேணாங்க. எபேசியர் 6 சொல்றார் இல்லையா, தேவனுடைய சர்வ ஹோல் ஆர்மரை போட்டுங்க, போட்டுட்டு நில்லுங்க.
இவையெல்லாம் எனக்கு சொந்தம், இதை நான் அனுபவிக்கிற வரை இந்த இடத்தை விட்டு காலி பண்ண மாட்டேன். நில்லுங்க. உலகத்தில் 2 விதமான மக்கள் இருக்காங்க உலகம் முழுவதும், குறிப்பாக கிறிஸ்தண்டத்தில், கிறிஸ்தவ சமுதாயத்தில். ஒரு மக்கள் குறை சொல்லுகிற மக்கள், முறுமுறுக்கிற மக்கள், எந்த தவறும் நான் செய்யலைங்கிற மக்கள். நோ ஃபால்ட் ரிலீஜன். நோ ஃபால்ட் ரிலீஜன்னா எனக்கும் பிரச்சனைக்கு சம்மந்தம் கிடையாது. எனக்கு கடவுள் கொடுக்கணும்னு நினைச்சாருன்னா கொடுப்பாரு, கொடுக்கலன்னா கொடுக்க மாட்டாரு. இதுக்கு நான் என்ன செய்யறது? நான் பாட்டு பேசாமல் நிற்பேன். எனக்கு வரணும்னா என்கிட்ட வரும், ஒட்டுறதான் ஒட்டும். நீ என்ன பொருள், ஒட்டுறதான் ஒட்டும். இதெல்லாம் மைண்டில் அப்படியே ஏற்றிட்டாங்க. இது என்னன்னா, ஒட்டலைன்னா அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை, இது சரியில்லைன்னு குறை சொல்கிற முறுமுறுக்கிற மக்கள். ஒரு மக்கள் இவைகள் எனக்கு சொந்தம், இவைகள்லாம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்குன்னு அறிந்து விசுவாசித்து ஃபார்வர்ட் ஆகி போகிற மக்கள். நீங்கள் அப்படிப்பட்ட ஆளாக இருக்கணும். குறை சொல்கிற ஆளாக, முறுமுறுக்கிற ஆளாக இல்லாமல், இவைகள்லாம் எனக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது, இவைகள்லாம் நான் சுதந்திரிக்க வேண்டும் என்று விசுவாசித்து ஃபார்வர்ட் ஆகணும். நீங்கள் விரும்பாத எதையுமே கர்த்தர் கொடுக்க மாட்டாருங்க. நான் சுகத்தை விரும்பலைங்க, ஆனால் கர்த்தரை 100 வருஷம் வாழ வச்சிட்டாரு, அப்படிலாம் கிடையாது. நான் செழிப்பாகனு நினைக்கல, ஆனால் எனக்கு கோடி கோடியாக வருது, அப்படின்னா தப்பான விதத்தில் வருதுன்னு அர்த்தம். தேவனோட ஆசீர்வாதம் முழுவதும் அதை அறிகிறோம், விசுவாசிக்கிறோம், சொந்தம் பாராட்டுறோம்.